காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கம்பங்கூழும் கருவாடு தொக்கும் தான் செய்ய போகிறோம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி கம்பங்கூழ் இந்த மாதிரி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் வீட்டில் அடிக்கடி செய்வேன். இன்னைக்கு அதுதான் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? கம்பு எடுத்து நான் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு கம்பு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நான் கம்பு அரைச்சி தான் செய்வேன். நீங்கள் மாவா செய்கிறதா இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து போட்டு அதை செய்யுங்க. இப்போ இதை மிக்சியில் பாதியாக அரைச்சிடலாம். இந்த அளவு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு நான் அரைச்சிருக்கேன். இப்போது தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இதில் நான் கொஞ்சம் நீராகாரம் எடுத்து வச்சுருக்கேன். முதல் நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் பழைய தண்ணியே ஊற்றி செய்யலாம். இதில் நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப்பு எடுத்ததுக்கு கொஞ்சம் சாதத்தோடு தான் இருக்குது. மூன்றரை கப்பு நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சதை தூக்கி ஊற்றலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம மோர் விட்டு கரைக்கும் போது சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச கம்பை சேர்த்துடலாம். மிக்சியை கழுவி லேசாக தண்ணி சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை அடி பிடிச்சிரும். இதுதான் லேசாக கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாக வெந்துடும் கம்பு. இந்த கம்பங்கூழ் மண்பானையில் வச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ மண்பானை யாருக்கிட்ட இருக்கிறவங்க மண்பானையில் வைங்க, இல்லைன்னா எந்த பாத்திரத்தில் வேணாலும் வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நானும் தண்ணி வச்சு தொட்டு தொட்டு பார்த்தேன். இந்த அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதை மறுநாளும் வச்சு குடிக்கலாம். மறுநாள் வச்சு குடித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் மேலாப்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் கைப்படாமல் அப்படி கரண்டி வச்சு எடுத்து மோர் விட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இதை இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு கருவாடு தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கருவாடு தொக்குக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, குட்டி குட்டி பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா வதக்கிட்டு அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது கூட மாங்காய் இருந்தாலும் கட் பண்ணி மாங்காய் அதையும் சேர்த்துட்டு பச்சடி மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் இந்த கம்பங்கூழுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் கருவாடு சேர்க்குறோம் இன்றைக்கி. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருச்சு. நான் ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கருவாடுலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி வச்சா சீக்கிரம் வதங்கிடும். மூடி வச்சிடறேன். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம பொடி சேர்த்துடலாம். வேறு எந்த பொடியும் இல்லை. நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதனால் 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். லேசாக வதக்கிட்டு இதில் கருவாடு சேர்த்துடலாம். நான் ஒரு 150 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்துடலாம். எந்த கருவாடு வேணாலும் சேர்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டுறாதீங்க. சும்மா வெதுன்னு இருக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறுனா போதும், இல்லைன்னா கரைஞ்சிரும் அப்படியே.
கருவாடு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கிண்டாமல் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த அளவு வெந்தால் போதும். இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ நம்மளோட கம்பங்கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஆடை கட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம சூட்டோடு தான் எடுத்து கரைக்கிறோம். இதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டி ஆயிரும். நல்லா போதும். இதில் மோர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த அளவு போதும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். சப்பையாக இருக்குது, சாரிப்பா. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா அதான் குடிக்க கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப மோர் ஊற்ற வேண்டாம், போதும் இந்த அளவு. இந்த அளவு கரைச்சா போதும். நம்மளோட கம்பங்கூழும் கருவாடு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.